ஒரு தையல் கலைஞராக மாறிய தொப்பிக்காரரின் புதிய பரிமாணத்தை கொண்ட கதை இதோ. முன்னொரு காலத்தில் மணி என்ற தொப்பிக்காரர் இருந்தார். அவர் மற்றவர்களைப் போல மொத்தமாக தொப்பிகளை வாங்கி விற்பவர் அல்ல. அவரே துணியை தேர்ந்தெடுத்து தைத்து விற்பனை செய்யும் ஒரு கைவினைஞர். ஒரு நாள் காலை மணி நகரத்தில் உள்ள பெரிய துணிக்கடைக்குச் சென்றார். அங்கு விதவிதமான துணிகளை தொட்டுப் பார்த்தார். கோடை காலத்திற்கு இதமான பருத்தி துணிகள் வேண்டும். பார்க்க அழகாக இருக்க வெல்வெட் துணிகளும் உறுதியாக இருக்க டெனிம் துணிகளும் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து பல வண்ணங்களில் துணிகளை வாங்கினார். வீட்டிற்கு வந்த மணி தனது தையல் மிஷினை தயார் செய்தார். துணிகளை சரியான அளவில் வெட்டினார். மிஷினில் நூலை கோர்த்து டக் 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 என்ற சத்தத்தோடு அழகிய தொப்பிகளை தைத்தார். சிவப்பு, நீலம், பச்சை என பல வண்ணங்களில் தொப்பிகள் தயாராகின. அவற்றை ஒரு பெரிய கூடையில் அடுக்கி வைத்துவிட்டு அடுத்த ஊர் சந்தைக்கு புறப்பட்டார். வெயில் அதிகமாக இருந்ததால் காட்டின் நடுவே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடியில் மணி ஓய்வெடுத்தார். கூடையை அருகில் வைத்துவிட்டு சற்று கண்ணயர்ந்தார். அந்த மரத்தில் ஒரு கூட்டமே வசித்து வந்த குரங்குகள் மணி தைத்த வண்ணமயமான தொப்பிகளைக் கண்டு ஆசைப்பட்டன. ஒவ்வொரு குரங்காக கீழே இறங்கி வந்து கூடையிலிருந்த தொப்பிகளை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு மீண்டும் மரத்தின் மேலே ஏறிக்கொண்டன. மணி விழித்து பார்த்தபோது கூடை காலியாக இருந்தது. மேலே பார்த்தால் குரங்குகள் அவர் கஷ்டப்பட்டு தைத்த டெனிம் மற்றும் வெல்வெட் தொப்பிகளை போட்டுக்கொண்டு கிண்டலாக பார்த்தன. தொப்பி வியாபாரிக்கு ஐயையோ, குரங்குகளிடம் தொப்பி மாட்டிக்கிட்டே, இப்படி வாங்கப் போகிறேன் என்று நிறைய வழிகள் முயற்சி செய்தார். மணிக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தனது தலையில் இருந்த ஒரு பழைய பருத்தி தொப்பியை எடுத்து தரையில் வீசினார். அதை பார்த்த குரங்குகளும் நாமும் இவரைப் போலவே செய்வோம் என்று தாங்கள் வைத்திருந்த புதிய தொப்பிகளை தரையில் வீசின. மணி வேகமாக ஓடிச் சென்று அனைத்து தொப்பிகளையும் சேகரித்து தனது கூடையில் பத்திரப்படுத்தினார். நான் கஷ்டப்பட்டு தைத்த தொப்பிகள் எனக்கு கிடைத்துவிட்டன என்று மகிழ்ச்சியோடு சிரித்தார். குரங்குகளும் அவர் சிரிப்பை பார்த்து தங்களுக்குள் கீச் கீச் என்று சத்தமிட்டன. மணி சந்தைக்கு சென்று தான் கைப்பட தைத்த தொப்பிகளை நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். கதையின் நீதி: புத்திசாலித்தனமும் உழைப்பும் எப்போதும் நம்மை கைவிடாது. இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.